அருமை சகோதரர் கிஷோர் அவர்களுக்கும் சகோதரி ஐஸ்வர்ய லட்சுமி அவர்களுக்கும் இனிய மனமார்ந்த உங்களுடைய திருமண வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து அற்புதமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும். இறைவன் இப்பொழுதும் உங்களோடு துணை இருக்க வேண்டும். கடுமையாக உழைக்கக்கூடிய அருமை சகோதரர் கிஷோர் நம்ம இளைஞரணியில மிக முக்கிய பொறுப்புல தொடர்ந்து கட்சி பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தந்தை அண்ணன் நாகராஜன் அவர்கள் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தலைவர். அருமை சகோதரி பார்வதி அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கடுமையாக மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார். நேரிலே வந்து உங்கள் இருவரையும் வாழ்த்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். தாண்டி கட்சி பணி அண்ணன் நாகராஜன் அவர்களும் சகோதரி பார்வதி அவர்களும் புரிந்து கொள்வீர்கள். மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் 400 தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் கூட ஏதோ ஒரு இடத்துல பிரச்சாரத்தில் இருக்கின்றோம். நேற்று டெல்லி, இன்று ஹைதராபாத் பகுதி, கரீம் நகர், நாகர் கர்னூலிலே பிரச்சார பணி இருக்கிறது. கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து இந்த பணி இருக்கிறது. அதனால் நேரிலே வந்து மணமக்களை வாழ்த்த இயலவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சாரம் முடித்தவுடன் முதலிலே உங்கள் இல்லத்திற்கு வந்து அருமை சகோதரர் கிஷோர் அவர்களையும் சகோதரி அவர்களையும் சந்தித்து விட்டுத்தான் என்னுடைய இல்லத்திற்கே நான் செல்வேன். அதனால் உறுதியாக நேரிலே வந்து உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நேரத்தில் நேரில் வர இயலவில்லை. கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கட்சி பணியில் இருக்கின்ற காரணத்தினால் எங்கே இருந்தாலும் கூட உங்களை நினைத்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டி இருக்கின்றேன். எல்லாம் நல்லது நடக்கும். மறுபடியும் ஒரு முறை நேரிலே வர இயலாததற்கு என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் என்றும் சொல்லுகின்றேன். நல்லது நடக்கட்டும். வாழ்க.